Students, let us see the few facts about the BRICS. சில உண்மைகள், அதாவது பிரிக்ஸை பற்றின உண்மைகள். The BRICS countries make up 21% of global GDP. இந்த பிரிக்ஸில் மெம்பராக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அவங்க இந்த உலகத்தில் இருக்க மொத்த ஜிடிபியில் 21% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மொத்த ஜிடிபி, குளோபல் ஜிடிபியில் 21% இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் தான் உருவாக்குறாங்க, கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They have increased their share of global GDP threefold in the past 15 years. அதாவது கடந்த 15 ஆண்டுகளில் இந்த ஜிடிபி ரேட் வந்து 3 மடங்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 3 மடங்கு அப்படின்னா 63%. And then the BRICS are home to 43% of the world's population. அதாவது வேர்ல்டில் இருக்கக்கூடிய மொத்த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷனில் 43% பீப்புள்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னா இந்த பிரிக்ஸ் கண்ட்ரியில் மெம்பராக இருக்கக்கூடிய நாடுகளில் தான் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மொத்த எண்ணிக்கை இந்த டோட்டல் பாப்புலேஷனில் 43% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. And the BRICS countries have combined foreign reserves of an estimated $4.4 trillion. $4.4 trillion. BRICS countries அவங்களுடைய ஃபாரின் ரிசர்வ் வந்து எவ்வளவு இருக்குது, அதாவது மற்ற நாடுகளுடைய அயல்நாட்டு செலாவணி வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா $4.4 trillion வச்சுருக்காங்களாம். ஸோ இதுதான் இந்த பிரிக்ஸை பற்றின சில உண்மைகள். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் என்ன நோக்கத்துக்காக இந்த பிரிக்ஸ் மாநாடை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த பிரிக்ஸ் அமைப்பை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா டு இன்க்ரீஸ் ட்ரேட் கோஆப்ரேஷன் பை மேக்கிங் அன் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரேட் பிளாக். இந்த நாடுகள் அதாவது எக்ஸ்க்ளூசிவ், இதை தவிர மற்ற ஒரு அந்த ட்ரேடு பிளாக்குக்குள்ளே மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளோட அந்த ட்ரேடு ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிடணும். ஸோ ட்ரேடு கோஆப்ரேஷனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் நம்ம உருவாக்கணும் அப்படின்றதான் இந்த பிரிக்ஸ் அசோசியேஷனோட முக்கியமான நோக்கம். அண்ட் டு யூஸ் அ கரன்சி அதர் தென் US dollar, since dollar is a dominant currency and US can control the flow of dollar. BRICS helps in the country operating with alternative currencies. How far have they succeeded in this respect? Not much. அதாவது இந்த US டாலர், அமெரிக்காவோட US டாலரை தான் நம்ம வந்து மெயின் கரன்சியாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த நாடுகளோட ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது. ஸோ இந்த US டாலரை தவிர மற்ற கண்ட்ரீஸோடைய டாலரையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த அல்டர்னேட்டிவ் கரன்சிஸை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து ஹெல்ப் பண்ணுது நாடுகளுக்கு. ஸோ எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு உதவியை வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடு பண்ணுதுன்னு பாருங்கள். ஏன்னா US டாலர் தான் டாமினன்ட் கரன்சியாக இருக்குது இந்த உலக நாடுகளோட இன்டர்நேஷ்னல் ட்ரேடில். அப்போ இந்த டாலரோடைய ஃப்ளோவை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ அது எவ்வளவு டாலரை வந்து நமக்கு வெளியிடணும், எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்றது அதோட அந்த நாட்டோடைய ஆப்ஜெக்டை பொறுத்து, டெசிஷனை பொறுத்து. ஸோ இதனால் மற்ற நாடுகள் வந்து அந்த டாலர் இல்லாமல் அதாவது ரொம்ப இன்சஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அப்போ அதற்கு பதிலாக வேறு நாட்டோட கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிக்ஸ் வந்து நமக்கு அல்டர்னேட்டிவ் கரன்சியை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் டு இன்க்ரீஸ் ரீஜனல் கோஆப்ரேஷன், அதாவது நாடுகள் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு, அந்த நாடுகள் அவங்களுக்குள்ள ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் டு கிரியேட் எ செப்பரேட் ட்ரேட் பிளாக் மேட் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஃபார் ட்ரேட் கோஆப்ரேஷன், அதாவது ஒரு தனியான ஒரு ட்ரேடு பிளாக்கை உருவாக்கணும் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அவங்களுக்குள்ள ஒரு ட்ரேடு பிளாக்கை க்ரியேட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ட்ரேடு கோஆப்ரேஷனை அதாவது உருவாக்கணும் அப்படின்றது தான் இந்த பிரிக்ஸ் அமைப்போடைய முக்கியமான நோக்கம். ஸோ தீஸ் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிரிக்ஸ். What are they? Let us see once again. To increase trade cooperation by making an exclusive trade bloc. To use currency other than US dollar. To increase regional cooperation. To create a separate trade bloc made for developing countries for trade cooperation.
And next one, functions of BRICS. What are the functions of BRICS? அவங்க அப்ஜெக்டிவ்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து செய்யணும். ஸோ அப்ஜெக்டிவ்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் மோர் ஆர் லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் BRICS? It acts as a promoter of more legitimate international system and also advocating reform of the UN Security Council. UN Security Council உடைய advocating reform இந்த பிரிக்ஸ்மான அசோசியேஷன் வந்து செயல்படுது. It acts as a promoter of more legitimate international system. இன்டர்நேஷ்னல் நாடு முழுக்க உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் ஒரு லெஜிட்டிமேட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமை உருவாக்குறதுக்காக இது செயல்படுது. அண்ட் திஸ் குரூப் ஆஃப் நேஷன்ஸ் இஸ் எஸ்பெஷலி மீன் ஃபார் சவுத்து அதாவது சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், சவுத் ஃப்ரேம்வொர்க் ஃபார் கோஆப்ரேஷன். அதாவது அந்த நாடுகள் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனை உருவாக்குறதுக்காக சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்போ அந்த நாடுகளில் கோஆப்ரேஷனை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் இட் பெர்ஃபார்ம்ஸ் ஆஸ் அன் ஏஜென்ட் டு பிரிட்ஜ் த இன்க்ரீசிங் கேப் பிட்வீன் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அதாவது இந்த பிரிக்ஸ் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக செயல்படுது. என்ன ஏஜெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப்பை ஃபில் பண்ணுது. என்ன அப்படின்னா, அந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸை எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்காக நிறையா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. For instance, in the WTO, the BRICS countries are emphasizing to promote a fair in order regarding அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸை அதாவது இந்த நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அந்த நாடுகளில் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டாரை வந்து டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க த்ரூ WTO. அப்போ இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எந்த மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்குது, அங்கே எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது வெளிநாடுகளுக்கு எப்படி ஏற்றுமதி செய்து அந்த நாடுகள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் அதிகரிக்கலாம் அப்படின்றத strengthen their economic situations and stability. To maintain stability, the BRICS association helps to the developing countries, and it performs a commendable contribution for assisting developing countries in gaining in areas such as advantage in trade and climate change negotiation. அதாவது அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை இந்த பிரிக்ஸோட கான்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, அசிஸ்டிங் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அவங்கள அசிஸ்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இன் கெய்னிங் இன் ஏரியா சச்சஸ் அண்ட் அட்வான்டேஜ் இன் ட்ரேடில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸை எப்படியெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கிளைமேட் சேஞ்ச் நெகோசியேஷன்ஸையும் இவங்க வந்து அந்த நாடுகளுக்கு சொல்கிறாங்க. And it disseminates information and exchange platform beyond economic cooperation. எக்கனாமிக் கோஆப்ரேஷன் மட்டும் கிடையாது, சில நாடுகளில் நடக்கக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்ச் அந்த ட்ரேட் ஆக்டிவிட்டீஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை அந்த நாடுகள் அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வந்து இவங்க சொல்கிறாங்க. அதுவும் இவங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இட் disseminates informations to the member countries. And last one, it acts as a catalyst in protecting the interest of middle powers on global forum. இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது மிடில் பவர்ஸ் அண்ட் குளோபல் ஃபாரமில். அதாவது இந்த நாடுகளில் மிடில் பவர்ஸ் ஆன் குளோபல் ஃபாரம், அதாவது உலக அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அந்த நாடுகள் அந்த மெம்பர் கண்ட்ரிஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு சாதனமாக இந்த பிரிக்ஸ் வந்து செயல்படுது. ஸோ தீஸ் ஆர் த functions of BRICS, and in the next video you will see the achievements of BRICS.